எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு திடீரென்று டக்கண்டு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் காட்ட போறேன். நீங்க டக்கண்டு எல்லாத்தையும் போட்டு பிரஷர் குக்கர்ல வச்சுட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம். சாம்பார் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். அப்படி ஒரு ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இதுக்கு கட்டாயம் பிரஷர் குக்கர் தேவை. நான் ப்ரெஷர் குக்கருக்குள்ள ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு கழுவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் கழுவிட்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாகவே எல்லாத்தையும் போட்டுடலாம். இது இருக்குது. இதுக்குள்ளே நான் என்னென்ன மரக்கறி வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேரட், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பைத்தங்காய் போட்டால் நல்லா இருக்கும். எது வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெள்ளைப்பூடு ஒரு கிட்டத்தட்ட 10 பல்லுக்கு கிட்ட போடுறேன். வெள்ளைப்பூடு நல்லா போடலாம். பருப்பு அதுகள் போடுறபடியாக ஒரு தக்காளி, ஒரு கேரட் சும்மா நார்மலாக ஓரளவுக்கு சாப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டாலே காணும். போட்டுட்டு விசில் வர்றதுக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துடலாம். ஒரு இந்த சைஸில் 2 துண்டு பூசணிக்காய், கொஞ்சமாக மரவள்ளிக்கிழங்கு, இஞ்சையும் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கும் கத்தரிக்காயும் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கத்தரிக்காய் வச்சுக்கிறேன். அப்போ இவ்வளோ மரக்கறி ஒரேடியாக போட்டு நாங்கள் செய்யக்க அது சத்தானது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நாங்கள் டக்கண்டு செய்து முடிச்சிடலாம். இவ்வளோதான் இன்றைக்கு மரக்கறி நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மரக்கறிக்கு அளவாக தண்ணி விடணும். கிட்டத்தட்ட 3 கப் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பிறகு வேணும்னா நாங்கள் விட்டுக்கொள்ளலாம். ஆக விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிரம்பி வழிஞ்சிடும். இதுக்கு வந்து உப்பு வந்து இப்போ முழுக்க போட தேவையில்லை. ஒரு கொஞ்சமாக உப்பு ஒட்டுமே போடாமல் நாங்கள் அவிச்செடுத்தா ஆக சப்பண்டு இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளவுதான் போட்டுட்டு நாங்கள் வந்து வேணுமெண்டா இதுக்குள்ள நீங்கள் வேணுமெண்டா இதுக்குள்ள ஒரு வெங்காயமும் வெட்டி போட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறபடியா நான் வெங்காயத்தை தாளித்து போட போகிறேன். இல்லாட்டிக்கு நீங்கள் தாராளமாக இதுக்குள்ள வெங்காயத்தை போட்டுடலாம். அப்போ இவ்வளோத்தையும் வச்சுட்டு நான் வந்து இதை மூடி போட்டு விசிலை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட போகிறேன். நான் மரவள்ளிக்கிழங்கு போட்டோடையா உருளைக்கிழங்கு போடலை. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் போடுறேன்னா போடலாம். ஒரு 4 விசில். அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ இங்கே 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ப்ரெஷர் எல்லாம் போயிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு செய்ய போகிறோம். நீங்கள் சிம்பிளாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் செத்தல் மிளகா போட்டு தாளித்து போட்டும் கொட்டலாம். வெங்காயத்தை நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு அவிய விட்டுருந்தீங்கன்னா, நான் அப்படி செய்யாதபடியாக வெங்காயத்தையும் போட்டு அதோட சேர்த்து தாளிக்க போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் புதுசாக செய்யலை. நான் ப்ரெஷர் வந்துட்டுண்டா தாளித்து கொட்டுறாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான். ப்ரெஷர் வர்ற டைம் தான். ப்ரெஷர் வர்றது நீங்கள் வந்து மரக்கறி வெட்டுறதுக்கு எடுக்கிற டைம் தான். இல்லை சாம்பார் செய்யறதுக்கு எடுக்கிற டைம். நீங்கள் ரைஸ் வச்சு விட்டீங்கன்னா ரைஸ் குக்கரில் சாப்பிட்டுடலாம். ஒரு 1.5 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசா நீட்டாக வச்சுட்டு போட்டுடுறேன். கருவேப்பிலை, நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் வரையும் வேகட்டும். உப்பு மரக்கறிக்கு கொஞ்சமாக தான் போட்டுனாங்க. மிச்சத்தை இதுக்குள்ள கொஞ்சம் போடுவோம். உப்பு போட்டால் தான் வெங்காயம் டக்கண்டு வரும். வெங்காயம் டக்கண்டு பொரிப்படும். கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சு இதை செய்யலாம். இல்லாட்டி வெங்காயம் தண்ணி விட்டுரும். நீங்கள் அடுப்பு வந்து குறைவாக இருந்தால் கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும் வரையும் வதக்கி எடுப்போம். கொஞ்சமாக சீரகமும் போடலாம் வேணுமெண்டா.
இங்கே பார்த்தீங்கன்னா விட்ட 4 விசிலில் எல்லா மரக்கறியும் நல்லா வெந்து வந்திருக்குது. கொஞ்சமாக அப்படி நசிச்சு விட்டீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். சில பேருக்கு மரக்கறி வந்து நல்லா அப்படியே முழுசாக இருக்கிறது விருப்பம், சில பேருக்கு நல்லா மசிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தால் விருப்பம். அப்போ உங்களுக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. நான் ஒரு அளவுக்கு மசிச்சு விட்றேன், கூட மசிக்கல. இந்தளவு திக்காக இருக்குது. சாம்பார் வந்து எப்பயும் இன்னும் கொஞ்சம் திக்காகும். நாங்கள் எல்லாம் தாளித்து கொட்டி எல்லாம் வச்சா போகுது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஒரு அரை கப் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இதை சூடு காட்ட போகிறேன். அதுக்கிடையில வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் அரைப்பதமாக வேக பொறிஞ்சோண்டு வரைக்க ஒரு 2-3 செத்தல் மிளகாய் அதை வந்து இப்படி உடைச்சிட்டு போட்டு அதையும் சேர்த்து வறுப்போம். சில பேர் வந்து இதை முன்னாலேயே செய்திருவாங்க. அதாவது கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க இதையும் போட்டுருவாங்க. எனக்கு என்னவோ அது கூட அடிப்பிடிக்கிற இந்த கருகிற மாதிரி இருக்கிறதால நான் இப்படி தான் செய்யறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடால் நல்லா கருகி வந்து நல்லா ப்ரௌன் கலராக வருது. இந்த டைமில் கண்டினியூஸாக கொஞ்ச நேரம் இப்படி திரட்டி விட்டு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா வெங்காயமும் நல்ல ஒரு பதத்தில் பொரிஞ்சு வரும். விட்டுட்டிங்கன்னா சிலதுகள் டக்குன்னு அடி பிடிச்சிடும். நீங்கள் இவ்வளவு இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணணுமெண்டா வெங்காயத்தை நீங்கள் மரக்கறியோடையே போட்டு தாளிச்சுட்டு அவிய விட்டுட்டு வெறும் கடுகு மிளகாய் உளுந்து இந்த கருவேப்பிலை செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு கொட்டி விடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். சில பேர் நெய் போட்டு தாளிப்பாங்க. நான் தாளித்து செய்கிற சாம்பார் வேறு விதமான சாம்பார்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு செய்ய காட்டுறேன். இது ஒரு விதமான திடீர் சாம்பார். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுது. நான் வந்து வீட்டிலே செய்த சாம்பார் தூள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்க எப்படி செய்கிறேன்னு. ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட போகிறேன். இப்படி செய்து பாருங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த தாளிப்புக்குள்ளே இந்த சாம்பார் தூளை போட்டு நீங்கள் என்ன சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு கொஞ்சம் நேரம் இப்படி பிரட்டிட்டு அதுக்கு எண்ணெய் வடிவாக இருக்கணும். பிறகு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா கஷ்டம். இதை இப்போ இதுக்குள்ள சுற்றி கொட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான ஒரு சாம்பார் ரெடி. உப்பு பாருங்க, உப்பு காணடிக்கு போட்டுக்கொள்ளுங்க. இன்னும் தண்ணியாக வேணுமென்றவங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இட்லி, தோசை, சோறு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் இந்த சாம்பார் நீங்கள் வச்சு சாப்பிடலாம்.